ஹலோ கைஸ், இன்னைக்கு லோகா சாப்டர் 1 படத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்போவுமே ஒரு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சீக்வன்ஸில் ஹீரோயின் தான் இதுவாக இருக்கும். ஸோ அந்த கேரளா படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹீரோயினி சப்ஜெக்டாக எடுத்து வந்திருக்காங்க. இதனோட ஒரு மார்க்கெட்டிங் எல்லாமே சிம்பிளாக வந்த படம் தான் இந்த லோகா சாப்டர் 1. இதில் மெயின் ரோலாக நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் நடிச்சிருக்காங்க. இவங்க காலேஜ் பார்த்தீங்கன்னா கேரளா அந்த படத்தில் இவங்களோட படத்துலன்னா மெயினாக ஹீரோயினி ரோலே நடிச்சிருப்பாங்க. ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், ரொம்ப அமைதியான கேரக்டர். ஆனால் இந்த படத்தில் தான் மெயின் சூப்பர் ஹீரோவே இவங்க தான். ஸோ அந்தமாரி இதில் ரோல் ப்ளே பண்ணிக்கிறாங்க. பயங்கர இதுவாக இருந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம ஹீரோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர அநியாயத்துக்கு சாஃப்ட் கேரக்டர். ஆனால் சாஃப்ட் கேரக்டர் அநியாயத்துக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது. எல்லா பழக்கமும் இருக்கிற மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணிக்கிறாங்க. ஸோ அது யாருன்னா பிரேமுலு நம்ம நடித்த அந்த ஹீரோ நெல்சன் அஸ்லன். ஸோ அவர் தான் இல்லை ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ இதில் ஏன்னா ஹீரோனி தான் சப்போர்ட்டிவாக இந்த ஹீரோ கேரக்டர் இருக்குது. ஸோ அதை ஒரு வித்தியாசமான ஒரு கதை கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் விஷயம்னா இது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இந்த படம் எடுத்துமே சொல்லலாம். ஸோ ஹாலிவுட் ரேஞ்சில் அந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், அந்த கிராஃபிக்ஸ் பண்ணதாகட்டும், ஸோ பயங்கரமாக அதை கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே அதோட பயங்கர இதுவாக இருக்குது. கரெக்டான அந்த கதை நம்ம ஒரு நார்மலாக இது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் சொல்லாமல் எதனால் இந்த பொண்ணுக்கு அந்தமாரி ஒரு சூப்பர் பவர் கிடச்சுன்றத ஒரு கதை ஃப்ளாஷ்பேக் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இதேமாதிரி அந்த பேட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ அது ஒரு இதுவாக கொண்டு போயிருப்பாங்க. நான் ஸ்பாயிலர் பண்ணல, கதையை நீங்கள் படம் பார்த்துருங்க. படம் பார்த்தா உங்களுக்கு எதுவும் தெரியும். ஸோ ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கனால ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் இதுவும் இருக்கும். ஸோ அந்த ஒரு நெரக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்துல மெயின் நிறைய கேமியோ ரோல்ஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம டோவின் தாமஸ் ஆகட்டும், அப்புறம் துல்கர் சல்மான், இதெல்லாம் மெயின் ரோலாக நடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் கேமியோ. இது பாட்டு கொண்டான அடுத்த ஒரு இது சீக்வன்ஸ் வரப்போகுது. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 30 கோடி தான் பட்ஜெட்டே. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா 300 கோடி தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் நான் பண்ணாத நார்மலான படம் இவ்வளோ ஹிட்டான பெரிய விஷயம். ஸோ எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். இதில் மெயின் நம்மளோட சாண்டி. ஸோ இதில் நம்ம சாண்டியே ஒரு கொரியோகிராஃபரை பார்த்துருவோம், டான்ஸரை பார்த்துருவோம். ஆனால் பேசிக்காகவே ஒரு பயங்கர ஜாலி டைப்பு. சிரிச்சா அவ்வளோ செம்மையாக பண்ணுவாப்புல, சிரிப்பார், பயங்கர காமெடி பண்ணுவார். ஆனால் எதுவுமே இல்லை, மனுஷன் சிம்பிளாக வில்லத்தனத்தை காட்டி போயிருவார். ஆனால் போலீஸ் பார்த்தா இது நல்லவர் தான். ஆனால் அநியாயத்துக்கு நல்லவராக இருக்குது. அவருக்கு பிரச்சனையே இப்போ இருக்குது. ஏன்னா இப்போ அந்த ஒரு சீனில் மட்டும் அந்த ஹீரோயின் இருக்காங்களே நம்ம கல்யாணி பிரியதர்ஷன், அவங்க ஜஸ்ட்டு ஃபைட் பண்ணும்போது கடிச்சிருவாங்க. கடிச்சோன்னே அவங்களோட பவர்லாம் இவருக்கு வரும். இவர் ஆக்சுவலாக டீ டோட்டல் மாதிரி அது ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவருக்கு மட்டும் அந்த ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதனால ஒரு மொத்த பவர் இவருக்கு வந்துடும். அதனால இவர் வர்ற அந்த பேட் ஆட்டிடியூட் தான் அந்த வில்லத்தனமே. அது ஒரு நல்லவராக ரொம்ப அநியாயத்துக்கு மோசமாக ஆடுவார். நான் தான் ஹீரோ, நான் தான் எல்லாத்தையும் இது ஆளணும், அந்த ஒரு சீக்வன்ஸ் போகும். பயங்கரமாக இருக்கும். மிரண்டுருவீங்க. அதோட ஐ மட்டுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ சாண்டியோட ஐ ஸோ செம்ம த்ரில்லிங்காக போகும். படத்தை மிஸ் பண்ணாதீங்க. பயங்கர இதாக இருக்கும். எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடி பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் டோவின் தாமஸ் கொஞ்சம் ஃபன் பண்ணுற மாதிரி மேஜிக் மேன் மாதிரி பண்ணுவாப்புல. ஸோ அதுவும் பயங்கர ஒரு காமெடியாக இருக்கும். ஆனால் ஃபினிஷிங் செம்மையாக முடிச்சிருப்பாங்க. ஆனால் சாப்டர் 2க்கான வெயிட்டிங் இருக்குது. அது எப்படியும் நெக்ஸ்ட் இயரில் துல்கர் சல்மான் ப்ராஜெக்ட் பண்ணுவார். ஸோ இது துல்கர் சல்மான் கிடச்ச ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இந்த படம். ஸோ இதை கைவிட மாட்டான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்